எஜுடைமெண்ட் யங்ஸ்டி நியூட்டனோட ஃபார்முலானா வடிவேலும் விவேகம் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கும். படிக்காதவன் தனுஷோட ப்ராப்ளம்க்கு 2009 விஜய் ஆண்டனியே சொல்யூஷன் தந்தார். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியாம அவங்க லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. ஒரு செகண்ட் ஃபாதர் ஆஃப் நேஷனை இமேஜின் பண்ணுங்க. உங்கள் பிரெயினில் பிளாக் அண்ட் ஒயிட்ல இமேஜ் ஸ்ட்ரைக் ஆகுதா? தென் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா 50s முன்னாடி வந்த சிங்கிள் ஃபோட்டோலேருந்து சிவாஜி போட வரைக்கும் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்ததுனால நம்ம அந்த பீரியட் யோசிச்சாலே நம்ம சப்கான்ஷியஸ் நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டான இமேஜே ஃபீல் பண்ணுது. நான் அப்படி டிஃப்ரெண்ட்டாக அன்யூஷுவலாக இமேஜின் பண்ணுவேன். அப்படின்னா நீ கீழ் பக்கத்தில் இருக்க கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணு ப்ரோ. MP3ல வர 2000 சினிமா பாட்டு மனப்பாடமா தெரியுது மச்சான். 2 அடி திருக்குறள் மனப்பாடம் பண்ண முடியல. இதான் உங்க ப்ராப்ளம். இதுக்கு 2009ல விஜய் ஆண்டனியே சொல்யூஷன் தந்தார். அது என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று, நீங்க படிச்ச பாட்டு ரெண்டுத்தையும் ஒன்று உங்க மனப்பாடம் பண்ணியும் ரீமேக் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன்ல /out-of-the-box தமிழ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, படிச்ச 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அம்மீசா பேசுன மாதிரி என்ன படிச்சனே ஞாபகம் இல்லை ப்ரோ. படிக்கவே பிடிக்கல ப்ரோ. மக்கப் பண்ணலாம், டெஃபினேஷன் தான் கேட்டா டக்கு டக்குன்னு சொல்றேன். ஆனா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? சரி, இந்த பிரச்சனைக்குனா என்ன காரணம் அப்படின்னா வார்த்தைகள், வேர்ட்ஸ் தான் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அதை போய் கூகுளில் ஆர்டிக்கலாக படிப்பீங்களா இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்ப்பீங்களா? மோஸ்ட்லி நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ தான் பார்ப்பாங்க. ஏன்னா வேர்ட்ஸ் வச்சு நம்ம குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே தான் திங்க் பண்ண முடியும். லிட்டரலி நம்ம வேர்ட்ஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்படி இருக்கிறப்ப 296 பேஜஸ் இருக்க புக்கை படிக்க சொன்னால் நான் எப்படி படிப்பேன்? அப்புறம் தான் யோசித்தேன், வார்த்தைகள் நம்மளை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கீ இருக்கணும். தான் விஷுவல்ஸ். வேர்ட்ஸோட விஷுவல்ஸும் எமோஷனும் செம்ம பவர்ஃபுல். எவ்வளோ பவர்ஃபுல்னால் உண்மையான விஷயத்தையே மறைக்கிற அளவு பவர்ஃபுல். நம்ம ஸ்டார்டிங்கில் லெட்ஸ் திங்க் செஷனில் பார்த்த மாரி 50ஸ்க்கு முன்னாடி வந்த பீப்புள்ஸ்னால் என்ன தான் நம்மள மாரி கலர்ஃபுல்லாக இருந்தோம், நம்மளை பற்றி திங்க் பண்ணாலே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபோட்டோகிராஃபி, விஷுவல்ஸ். அந்த விஷுவல்ஸை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாரி இப்போ நீங்கள் புக்ஸில் வேர்ட்ஸை பார்த்தாலும் அப்போனா இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருங்க, விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால் நம்ம எஜுகேஷனை என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம், ஜாலியாக படிக்கலாம். எப்போ வேர்ட்ஸை விஷுவல்ஸும் எமோஷனும் ரீப்ளேஸ் பண்ணுதோ அப்போ ஒரு புது பிரான்ச் உருவாகுது. அதான் எஜுடைன்மெண்ட். திஸ் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங்கை USA, UK, ஆஃப்ரிக்கா கண்ட்ரீஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு தமிழில் பேசுனது நம்ம தான் அப்படின்னு சொல்கிறதுல கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. எஜுடைன்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய டெஃபினேஷனாக தேவையில்லை. அது திருக்குறள் மாரி 2 வரியில் சொல்லணும்னா எஜுகேஷனுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பொறுத்த ஒரு குழந்தை தான் எஜுடைன்மெண்ட். இந்த டாப்பிக்கை வச்சு ஒரு சீரீஸே பண்ணலான் இருக்கோம். அதோட மொதல் வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு, இன்ஃபோ காலில் போட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. மொதல் வீடியோ புரியல அப்படின்னு சொன்னாங்க, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பாருங்கள். அப்பயும் புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லிடுறேன். அந்த வீடியோவில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. அடுத்தடுத்த வீடியோனா நல்லாயிருக்கும், கன்யூஸாக பாருங்கள். நீங்கள் பார்த்து நீங்கள் எப்போ போனால் தேட்டருக்கு போகிறீங்களோ அப்போ போனால் படத்தை பாடமாக பார்ப்பீங்க, எப்போ போனால் ஸ்கூலுக்கு போகிறீங்களோ அப்போ போனால் பாடத்தை படமாக பார்க்க இருக்க ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம எஜுடைன்மெண்ட் சீரீஸ். சீரீஸோட அடுத்த வீடியோ எப்போ வரும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. எத்தனை பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அடுத்த வீடியோ வந்துடும். அடுத்த வீடியோ வந்து அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரியணும்னா நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.